இந்த மண்ணுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. இந்த காட்டுக்குள்ள எந்த மனுஷங்க இருந்தாலும் எல்லாத்தையுமே கொன்னுடுது. அந்த மாதிரி தான் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள வந்து தனியா மாட்டிக்கிறான். இவன் கூட ஒரு நாய்க்குட்டியுமே இருக்கு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மான்ஸ்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுது. உடனே அந்த நாயோட வாயை டைட்டா பிடிச்சிக்கிறேன். ஏன்னா சத்தம் போட்டு அந்த மான்ஸ்டர் இவங்களை கொன்னுடும். அதனால டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் அந்த இடத்த விட்டு போயிடும். உடனே இந்த நாய் குலைக்க ஆரம்பிச்சிடும். இவனும் பயத்துல அந்த நாய்க்குட்டியை விட்டுடுவான். அது போயிட்டு தண்ணிக்கு பக்கத்துல போயிட்டு நிற்கும். இந்த சத்தத்தை கேட்டு அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வேகமா வந்துகிட்டு இருக்கும் மண்ணுக்குள்ள. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆள் அந்த நாய்க்குட்டி காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருப்பான். அவன் பேக்ல இருந்து ஒரு கிரனேட் அன்லாக் பண்ணி வச்சுக்குவான். அந்த மான்ஸ்டரும் மண்ணுக்குள்ள இருந்து வேகமா வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா இவன் கிட்ட வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த கிரனேட்டை தூக்கி அந்த மான்ஸ்டரோட வாயில போட்டுடுவான். உடனே வெடிச்சு அதே இடத்துல சதறிடும். இவனும் போயிட்டு அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு விழுந்துருவான். இவன் தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் உடம்புல ஏதோ ஒன்று கடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இவனும் ரொம்பவே பயந்து போயிடுவான். அதுக்கப்புறம் வேகமா நீந்திக்கிட்டு கரைக்கு போக ஆரம்பிச்சிருவான். கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கும். உடனே இவன் சட்டையை கழட்டி பார்க்குவான். பார்த்தா ஏகப்பட்ட விஷம் உள்ள அட்டைங்க எல்லாமே இவன் மேல ஒட்டிக்கிட்டு இருக்கும். உடனே எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அந்த நாய்க்குட்டியை பாத்தீங்கன்னா இவன் கழுத்துல பாத்துக்கிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு அட்டை இருக்கும். அதை எடுத்து பார்க்குவோம். உடனே இவன் மேல விஷத்தை கக்கிடும். அந்த விஷம் இவன் மேல பட்டதுனால அந்த இடம் எல்லாமே பிளரா தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி இல்லூஷனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இவனு மிதக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உடனே இவன் கீழே விழுந்துருவான். இவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் மயக்க மாற மாதிரி போய்கிட்டு இருப்பான். அங்க இருக்க செடி கொடி எல்லாமே இவன் கிட்ட பேசுற மாதிரி ஃபீல் ஆகும். உடனே இவன் கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த உருவம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவனோட லவ்வரா தான் இருப்பா. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருக்குவா. அவ தான் இவனை காப்பாத்திருப்பா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா திட்டக்கிட்ட 7 வருஷமா இந்த காட்டுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எல்லா மருந்துமே தெரியும். அந்த மருந்து எல்லாத்தையும் இவனுக்கு கொடுத்து தான் உயிரை காப்பாத்திருப்பா. அப்போ கூட அவனால இது எல்லாத்தையும் நம்ப முடியாது. இது எல்லாமே இல்லூஷன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் இந்த பொண்ணு இவன் கிட்ட வந்து இதெல்லாம் இல்லூஷன் இல்லை, இது நிஜ வாழ்க்கை தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க நடக்கிறது இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இல்லூஷன்ல இருந்து இப்பதான் வெளியே வந்திருப்பான். அதுக்கப்புறம் ரொம்பவே குழம்பி போய் கிடப்பான். அந்த பொண்ணு கிட்ட நீ 7 வருஷமா எங்க போயிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள வந்தேன். அப்பதான் தொலைஞ்சு போயிட்டேன். என் கூட ஒரு ஆள் வந்தாரு, அவரை நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இவனும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவான்.